ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பைப் அண்ட் பைப் ஃபிட்டிங். இது பார்ட் 5. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு கீழே உள்ள ஆப்ஷன்ல என்னன்னு கேட்பாங்க. இது வந்து எல்போ, பார்த்தாவே தெரியுது. இது எங்க யூஸ் பண்றாங்கன்னா, பைப் லைன்ல வந்து நமக்கு 90 டிகிரில வந்து ஒரு கட்டு தேவைப்படுது, இல்லை டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணோம் பைப் லைன்ல அப்படின்னா இது வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஆன்சர் டி, எல்போ. செகண்ட் கொஸ்டின். ஸ்டாண்டர்ட் பைப் ஃபிட்டிங்ல வந்துட்டு என்ன த்ரெட் கட் பண்ணிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதான் பிஎஸ்பி, பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் பைப்பு. ஆன்சர் சி. இது வந்து 55 டிகிரில கட் பண்ணிருப்பாங்க. பைப்ல வந்து லீக்கேஜ் இருக்காது இந்த த்ரெட் போட்டோம்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல எது வந்து ஆட் ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எது டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டீ தெரியும் பைப் ஃபிட்டிங்ல தான் வரும், எல்போவும் பைப் ஃபிட்டிங்ல தான் வரும். ரெடியூசர் பார்த்தீங்கன்னா அதுவும் பைப் ஃபிட்டிங்ல தான் வரும். ஒரு டயா வந்து பெருசாகவும் ஒரு சைட் இருக்க டயா வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. எலக்ட்ராட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெல்டிங்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் சி, எலக்ட்ராட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல எதை யூஸ் பண்ணி வந்துட்டு ஒரு பைப் லைன்ல வந்துட்டு அந்த பைப்பை வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க, அதாவது எண்ட் ஆஃப் த பைப்பை வந்து பிளாக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளக் இருக்கு. பிளக் நமக்கு தெரியும், அதை வந்து ஒரு கேப்னு கூட சொல்லலாம். அதை யூஸ் பண்ணி வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். யூனியன் பார்த்தீங்கன்னா அதுவும் பைப் லைன் லென்த்தாக போயிட்டே இருக்கும், இல்லை 2 பைப்பை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். கிராசிட்டி இது சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ, பிளக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பைப் த்ரெட்டோட ஆங்கிள் என்னன்னு கேட்குறோம். இது இப்போ தான் பார்த்தோம், பிஎஸ்பி, பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் பைப் அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு. ஸோ இது வந்து 55 டிகிரியில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். எல்போவை யூஸ் பண்ணி வந்துட்டு 2 பைப் லைனை வந்துட்டு எந்த டிகிரியில் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் 90 டிகிரி. ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட்டர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார், தண்ணி எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரிங்கிங் அண்ட் குக்கிங். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாத்திங் அண்ட் வாஷிங், அதை குளிக்கிறதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா க்ரோவிங் ஆஃப் கிராப்ஸ், அதாவது புல் வளர்றதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3 ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுத்துருக்கதை எதை யூஸ் பண்ணி வந்துட்டு டெம்பரவரி ஜாயிண்ட் வந்து பைப் லைன்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, யூனியன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல வந்துட்டு இதில் வந்து பியூரஸ்ட் வாட்டர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ரெயின் வாட்டர், மழை தண்ணியில இருந்தா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பியூரஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பைப் லைன்ல வந்துட்டு 2 டிஃப்ரெண்டான டயமீட்டரை கனெக்ட் பண்றதுக்கு எது யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் டி, ரெடியூசர். ரெடியூசர்னா ஒன்றும் இல்லை, அதிகமான டயமீட்டர்ல இருந்து கம்மியான டயமீட்டருக்கு வந்துட்டு பைப் லைனை கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹைட்ராலிக் பைப் பெண்டிங் மிஷினை யூஸ் பண்ணி எந்த டயாமீட்டர் உள்ள பைப்பை வந்துட்டு பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் சி, 75 mm. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த வயசை யூஸ் பண்ணி வந்துட்டு 63 டிகிரி டயமீட்டரை விட அதிகமாகவும் 200 mm விட கம்மியாகவும் உள்ள பைப்பை வந்து ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் ஆன்சர் சி, செயின் பைப் வைஸ். நார்மல் பைப் வைஸ் பார்த்தீங்கன்னா 63 mm வரை தான் ஹோல்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு சிம்பிளை கொடுத்துட்டு அது என்ன சிம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்மளுக்கு தெரியும் யூனியன். மொத்தம் நிமிஷம் புக்கில் மொத்தம் 8 9 இருக்கு, அது கண்டிப்பாக பார்த்து வச்சுங்க, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் டி, யூனியன். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த டூலை யூஸ் பண்ணி வந்துட்டு பைப்போட த்ரெட்டை கட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் பைப்போட த்ரெட், எக்ஸ்டர்னல் த்ரெட்டை கட் பண்ணுறதுக்கு பைப் டையும், இன்டர்னல் த்ரெட் கட் பண்ணுறதுக்கு பைப் டேப்பும் யூஸ் பண்ணுறோன்ட்டு. ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹாட் வாட்டர் சப்ளைல என்ன பைப்பை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் டி, காப்பர் பைப். நெக்ஸ்ட் கொஸ்டின். லெட் பைப்பை வந்து எங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் சி, சானிட்டரி ஃபிட்டிங்கில் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே உள்ள ஆப்ஷனில் எதை யூஸ் பண்ணி வந்து பைப் ஃபிட்டிங்க்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பைப் டை, பைப் வைஸ், பைப் கட்டர், இது மூணுமே வந்து நம்ம பைப் ஃபிட்டிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் பி, ஆல் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். பைப்பை வந்து பெண்ட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி கேட்குறாங்க. சிசில் வந்து சிப்பிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பி வந்து பெண்டிங் மிஷின் வந்துட்டு பைப்பை பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸ்க்ரூ டிரைவர் வந்துட்டு ஸ்க்ரூவை வந்துட்டு டைட் அண்ட் லூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். வைஸ் வந்துட்டு ஜாபை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் பி, பெண்டிங் மிஷின். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல எதை யூஸ் பண்ணி 4 பைப்பை வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4 பைப்பு. ஸோ ஆன்சர் டி, கிராஸ். இதை வந்து 4 வேன்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்டீரியர் ஒர்க்கில் வந்துட்டு எந்த பைப்பை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அதாவது வீட்டு உள்ள அது மாதிரி உள்ளதுக்கு. ஸோ ஆன்சர் சி, ராட்டாயின் பைப். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிவிசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஆன்சர் ஏ, பாலிவினைல் குளோரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜிஐ பைப்பில் வந்து என்ன கோட்டிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, ஜிங்க். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
கேஸ்ட் அயன் அண்ட் ஸ்டீல் பைப்பை வந்து எதை கொண்டு மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் சி, ட்ரூ சென்ட்ரிபிகல் கேஸ்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், பைப்லைனில் வந்துட்டு 90 டிகிரி பிரான்ச்சை வந்து எது கிரியேட் பண்ணும், எந்த ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பி, டி பிரான்ச். லாஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து பைப்பை வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாக்கெட்டும் ரெடியூசரும் வந்து ஜாயின் பண்ணும், பெண்டு வந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். ஸோ ஆன்சர் சி, போத் ஏ அண்ட் பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 கொஸ்டினில் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பார்ட் சீரிஸ் எல்லாமே வந்து தனியாக பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா அதில் போய் பாருங்கள். ரீசெண்டாக உள்ள பெல்லு, இஸ்ரோ எல்லா கொஸ்டினுமே வந்து டைரக்ட் கொஸ்டினாக கூட வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.